தூத்துக்குடி அழகர் பள்ளி மையத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 2 விதமான கேள்வித்தாள்கள் வழங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு நடைபெற்றது. இந்த நிலையில் தூத்துக்குடி நீட் தேர்வு மையம் ஒன்றில் கேள்வித்தாள்கள் குளறுபடி நடந்துள்ளது. நீட் தேர்வு நடைபெற்ற இதர மையங்களில் வழங்கப்பட்ட வினாத்தாள்களின் எண்ணிக்கை 28 ஆகும். ஆனால் தூத்துக்குடி அழகர் பள்ளியில் வழங்கப்பட்ட வினாத்தாள்களின் எண்ணிக்கை 32ஆக இருந்துள்ளது. இது தவிர மற்ற மையங்களில் வழங்கப்பட்ட சரியான வினாத்தாள்களுக்கு தேசிய தேர்வு முகமை சார்பில் QRST ஆகிய கோடும், தவறாக வழங்கப்பட்ட வினாத்தாள்களுக்கு MNOP ஆகிய கோடுகளும் இடம்பெற்றுள்ளது. QRST கேள்வித்தாள் மிக எளிமையாக இருந்ததாகவும் MNOP கேள்வித்தாள் கடினமாக இருந்ததாகவும் வேதனை தெரிவித்த மாணவர்கள் தங்களுக்கு தனியாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது நீட் எக்ஸாம் அழகர் பப்ளிக் ஸ்கூலில் எழுதினோம். தூத்துக்குடியிலே மொத்தம் 3 சென்டர் இருந்துச்சு. எங்களுக்கு அழகரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக எல்லார் மாதிரியும் எழுதிட்டு வந்துட்டோம். ஈவினிங் ஆன்சர் செக் பண்ணலாம், ஆன்சர் கீ அப்படின்னு போய் பார்க்குறப்போ அது QRST அப்படிங்கிற ஒரு 4 டைப் தான் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்கள் பார்க்குறோம். கடைசியில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டாக வேறு. அதாவது யூஸ்வலாக நம்பர் ஷஃபிள் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நம்பர் ஷஃபிள் ஆகிருக்கும். ஆனால் கொஸ்டினே டிஃப்ரெண்ட். அதாவது அந்த ஒரிஜினல் டைப்பில் இருக்கிற 200 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல. இது கவர்மெண்ட் நடக்கிறது ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் வெளியிடணும். ஒரே எக்ஸாம் தான், ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான். ஆனால் 2 கொஸ்டின் எப்படி வந்துச்சு? இதுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் வேணும். கவர்மெண்ட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்திருக்காங்களோ எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இது இப்போ எக்ஸாம் சொல்லும்போது பப்ளிக் எக்ஸாம், அதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். 2 கொஸ்டின் வந்தனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு கீ வெளியிட்டிருக்காங்க, ஒன்றுக்கு கீ வெளியிடலை. அது எங்களுக்கு கீ வெளியிடணும். இது மத்திய மாநில அரசு இதில் உடனடியாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இதனால ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது.